அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததாக தஃசீருல் ஜலாலின் கிதாபினுடைய 8வது பாடம். இதிலே வைதா லகுல்லதீன ஆமனு என்று துவங்கக்கூடிய 14ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் இப்போது பார்க்க போகிறோம். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக பல தீன் சார்ந்த சேவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். கீழே கியூஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களது நன்கொடைகளை நீங்கள் வாரி வழங்குங்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கும் எல்லோருக்கும் பரக்கத்து செய்வானாக. ஆக இந்த 8வது பாடத்தினுடைய சாராம்சம் கடைசியிலே அல்லாஹ் இந்த முனாஃபிக்குகளை பற்றி எப்படி முடிப்பான் என்று சொன்னால், ஃபமார் பிஹத் திஜாரத்துக்கும் ஒமாக்கானு முஹ்ததீன், இவர்கள் செய்த அந்த வியாபாரமாகிறது அது லாபமே பெறாது, இவர்கள் நஷ்டம் அடைந்தவர்களாகவே இவர்கள் எப்போதும் ஆகியிருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இவர்களினுடைய அந்த வியாபாரத்தை அல்லாஹ் ஒப்பீடு செய்து இவர்கள் கொண்ட அந்த நிஃபாக்குத்தனத்தை அல்லாஹு தாலா சொல்லி முடிப்பான். வாருங்கள் பார்ப்போம் பாடத்தை இவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று. ஹம்தன் வ முசல்லியன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் முனாஃபிக்குகள் செய்யக்கூடிய சில அருவருப்பான இன்னும் கெட்ட நடத்தைகளை பற்றி இன்றைக்கு நாம் பார்த்து போகிறோம். வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா வைதா ஹலௌ இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅகும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன். அப்போ முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவர்கள்னு நம்ம முந்தைய பாடத்துல தெரிந்து கொண்டோம். இன்றைய பாடத்திலேயும் அவர்களை பற்றியே இறைவன் பேசுகிறான். வைதா லகுல்லதீன ஆமனு, அந்த முனாஃபிக்குகள் சந்தித்தால், ஆமனு ஈமான்தாரிகளை, அல்லாஹுவை விசுவாசம் கொண்ட மக்களை சந்தித்தால், காலு அந்த முனாஃபிக்குகள் சொல்வார்கள், நயவஞ்சகர்கள் சொல்வார்கள், ஆமன்னா நாங்களும் ஈமான் கொண்டோம் அப்படின்னு முஃமின்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க. வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களினுடைய ஷயாத்தீன்களின் பக்கம், தலைவர்களின் பக்கம் அவர்கள் தனித்து சென்றால், தனித்து விட்டால், காலு சொல்வார்கள், இன்னா மஅக்கும் உங்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம், இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன் நாங்கள் அவர்களோடு இருக்கும்போது பேசிய வார்த்தைகள் எல்லாம் அது அவர்களை கேலி செய்வதற்காக வேண்டியே நாங்கள் சொன்னோம். நஹ்னு முஸ்தஹ்சிஊன் நாங்கள் கிண்டல் செய்து கொண்டிருந்தோம், கேலி செய்து கொண்டிருந்தோம் என்று முனாஃபிக்குகள் அவர்களின் கூட்டத்தார்களின் பக்கம் வந்தபோது இந்த வார்த்தைகளை சொல்வார்கள். ஆக இரு வேஷம் போடக்கூடியவர்கள். முஃமின்களிடத்தில் இருந்தால் ஒரு பேச்சு, காஃபிர்களிடத்தில் வந்தால் ஒரு பேச்சு. இதனால்தான் இவர்களுக்கு முனாஃபிக் என்றே பெயர் வைக்கப்பட்டது. ஆக வைதா லகு அஸ்லுஹு லக்கியு, அப்போ லக்கிய லக்கியா லக்கியு அப்படின்னு உள்ளதுதான் லஹுன்னு மாறிது. நமக்கு தெரியும் இல்லத்தினுடைய ஃபஅல்கள்ல வாவ் யா அலிஃப் இதுவெல்லாம் எப்போதுமே ஹரக்கத்தை சுமக்காது அப்படிங்கிற சட்டத்தை நமக்கு நஹு கிதாபுகள்ல ஜஞ்சானி போன்ற பாடங்கள்ல சொல்லி தருவாங்க. அதைத்தான் சொல்றாங்க, ஹுதிஃபத்தில் லம்மத்து, இந்த யாவில் இருக்கக்கூடிய இந்த லம்மா போக்கப்பட்டது, லில் இஸ்திஸ்கால் அது கனமாக ஆனதற்காக வேண்டி. வாவும் சரி யாவும் சரி அலிஃபும் சரி இல்லத்தை சுமக்காது, இல்லத்தை சுமக்கிற அளவுக்கு அதனுடைய இது கிடையாது. அதனால தான் அது கனமாக ஆனதற்காக வேண்டி அந்த லம் என்பது போக்கப்பட்டது. அப்போ இந்த லம்மு போக்கப்பட்டுச்சு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் சுக்கூன் வந்துடும். அப்போ வாவுக்கு மேலும் சுக்கூன் இருக்குது, யாவுக்கு மேலும் சுக்கூன் இருக்குது. இந்த இரண்டு சுக்கூன்கள் சந்திக்குது. அப்போ என்ன செய்வாங்க, மறுபடியும் இந்த யாவையே என்ன செய்திருவாங்க, போக்கிடுவாங்க. அதுக்கடுத்து என்னது, வாவு இருக்குது. இந்த வாவுக்கு தோதுவான யாராப் என்னது, லம்மா. அப்போ லகு அசல்ல லக்கியு அப்படின்னு உள்ளதுல யாவினுடைய ஹரக்கத்து போக்கப்பட்டது ஒரு சட்டம், யாவே போக்கப்பட்டது இரண்டாவது சட்டம், இதனுடைய ஹரக்கத்து லம்மாக மாற்றப்பட்டது. இது மூன்று சட்டங்கள் இதுல இருக்குது.
அதான் சொல்றாங்க, ஹுதிஃபத்துல் லம்மத்துல் இஸ்திஸ்காலி, கனமாக இருந்ததற்காக வேண்டி யாவினுடைய லம்மா போக்கப்பட்டது. சும்மல் யா, பிறகு யாவும் போக்கப்பட்டது. லி இல்திகாஇஹா சாக்கினத்தன் மஅல் வாவி, வாவோடு சுக்குன் பெற்ற நிலையில் அந்த யா சந்தித்ததற்காக வேண்டி அந்த யாவும் போக்கப்பட்டது. அப்ப நமக்கு தெரியும், 2 சுக்குன்கள் சந்திப்பதற்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் இதுல வரல. நமக்கு சொல்லுவாங்க, மத்தினுடைய எழுத்துக்கள் சந்தித்தா கூடும், சத்து பெற்ற எழுத்துக்கள் சந்தித்தா கூடும்னு நஹு கிதாபுகள்ல சொல்லி தருவாங்க. அந்த அடிப்படை இங்க இல்லாமல் போதனதினால் அந்த யாவே போக்கப்பட்டது. ஏன்? வாவுல ஒரு சுக்குன் இருப்பதற்காக வேண்டி. வைதா லகு லகுல்லதீன, அந்த முனாஃபிக்குகள் சந்தித்தால், ஆமனு ஈமான் கொண்டார்களே அப்படிப்பட்டவர்களை சந்தித்தால், காலு சொல்லுவார்கள், ஆமன்னா நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று அவர்களை கேலி அடிப்பது போல என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இதனுடைய சபபு நுசூல் என்ன அப்படின்னு சொல்லி ஹாஷியத்து சாவில பதிவு செய்யறாங்க. அபூபக்க சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் தவஜ்ஜஹு லி அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் நேத்து நம்ம சொல்லியிருப்போம், முனாஃபிக்குகளினுடைய தலைவர். அவரை சந்திக்கிறாங்க. அப்போ அந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் சொல்றான், ஃபகால லஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட சொல்றான், ஹலும் அன்த வ அஸ்ஹாபுக், வாங்க நீங்களும் உங்க தோழர்களும் வாங்க, வ அஹ்லிஸ் மானா. அப்போ சித்தியக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலை பார்த்து சொல்றாங்க, நீங்களும் உங்கள் தோழர்களும் எங்களோடு வாருங்கள், வாஹலிஸ்மானா எங்களோடு நீங்கள் உண்மையான ஈமான்தாரிகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலை பார்த்து சொல்றாங்க. இப்போ காலலகு அவன் சொல்றான், மர்ஹமம் பி ஷேக் வ சித்தீக், வாருங்க வாருங்க சித்திக் அவர்களை வாருங்க. உமர், உமர் அவர்களை பார்த்து சொல்றான், மர்ஹமம் பில் ஃபாரூக்கில் கவி ஃபி தீனிஹி, தீனிலே வலுவானவரே உமர் அவர்களை வாருங்கள். அலி ரலியல்லாஹு பார்த்து சொல்றான், மர்ஹமம் பி இப்னி அம்மின் நபி, நபியினுடைய அந்த சச்சாவினுடைய மகனாரே வாருங்கள் வாருங்கள். இப்படின்லாம் அவன் என்ன செய்யறான், இந்த பேச்சையே கண்டுக்காத மாதிரி திசை திருப்பி பேசுறான். சித்திக் ரலியல்லாஹு எங்களோடு ஈமான்தாரியா மாறிடுன்னு அழைக்கிறாங்க. இவன் அதை ஏற்றுக்கொள்ளாம எல்லாரையும் மதகு செய்ய ஆரம்பிக்கிறான். கடைசியில் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இத்தகில்லாக வலாத்து நாஃபிக், நீ அல்லாஹுவை பயந்து கொள், நயவஞ்சகத்தன்மையோடு நடந்து கொள்ளாதே என்று சொல்ல, பக்கால இவன் சொல்லுவான், அப்துல்லாஹ் இப்னு உபை சொல்லுவான், ஈமானி க ஈமானிக்கும், என்னுடைய ஈமான் ஆகிறது உங்களுடைய ஈமானே போல்தான் இப்போதும் இருக்கிறது. நான் ஏன் முனாஃபிக்கு வேலை பார்க்க வேண்டும், இப்போது நான் உண்மையான மோமினா தானே இருக்கிறேன் அப்படின்னு என்னது சொன்னான். காரலி ஜமாத்திஹி, அவங்க ஜமாத், இதெல்லாம் அந்த காஃபிர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த காஃபிர்களோடு சேர்ந்து போகும்போது அந்த காஃபிர்கள் கேட்பாங்க, என்னப்பா அவங்க ஈமா மாதிரி ஓ ஈமான்னு சொல்லிட்டு வந்தியே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, நான் கிண்டலுக்காக வேண்டிதான் இப்படி நான் சொன்னேன், அப்படின்னா சொல்றவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டத்தார்கள்ட்ட போய் அப்படி என்ன செய்வான், மாத்தி பேசுவான். அப்போ அதான் சொல்றாங்க, ஈமான்தாரிகளை சந்தித்தால் காலு ஆமன்னா என்று சொல்வார்கள். வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், வைதா ஹலவ் மினுகும், அவர்களிடமிருந்து தனித்து விட்டால், வரஜவு இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களினுடைய ஷைத்தான்களின் பக்கம் அவர்கள் திரும்பினால். ஷைத்தான்கள்னா யாரு? ருஅசாஇஹிம், அவர்களினுடைய தலைவர்களின் பக்கம் அவர்கள் சென்றால். அப்ப இங்க மனிதர்களுக்கு ஷயாத்தீன் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்தப்படுது. இந்த ஷைத்தானை கொண்டு என்ன நோக்கம்? சாவியில சொல்றாங்க, ருஅசாகும் ஃபீ தாலிக்கில் வக்த் ஹம்சா, அந்த நேரத்தில் இருந்த தலைவர்கள் மொத்தம் 5 பேராம், ஷயாத்தீன்கள் மொத்தம் 5 பேராம். கஐபுபுன் அஷ்ரஃப் ஃபில் மதீனா 1, அப்துத்தாரு ஃபி ஜுஹைனா, ஜுஹைனா கோத்திரத்து அப்துத்தாருங்கிறவன் 2, அபூ பர்தா ஃபி பனி அஸ்லம், பனி அஸ்லம் அப்படிங்கிற கோத்திரத்தில் அபூ பர்தா அப்படிங்கிற ஒருத்தன், அவுஃப் இப்னு ஆமிர் ஃபி பனி அசத், பனி அசத் அப்படிங்கிற கோத்திரத்தில் அவுஃப் இப்னு ஆமிர் அப்படிங்கிற ஒருத்தன், அப்துல்லாஹ் இப்னு அஸ்வத் ஃபி ஷாம், ஷாம்ல அப்துல்லாஹ் இப்னு அஸ்வத் அப்படிங்கிற ஒருத்தன்.
இவங்கள் தான் முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்றாங்க. காஃபிர்களுக்கே முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்றாங்க. அப்போ ஒரு கேள்வி, இங்க மனிதர்களை பார்த்து ஷயாத்தீன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. குர்ஆன்லயே அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். வருது மற்றொரு ஆயத்துல வருது, வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவன் ஷயாத்தீன லின்சி வல் ஜின். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அதுவன் எதிரிகளை நாம் ஆக்கினோம். எப்படிப்பட்ட எதிரி தெரியுமா? ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின்னி, மனிதர்களில் உள்ள ஷைத்தான்களாக, ஜின்களில் உள்ள ஷைத்தான்களாக எதிரிகளை நாம் என்ன செய்தோம்? ஆக்கினோம். அப்ப அல்லாஹு தாலா மனிதர்களை ஷைத்தான் என்ன செய்யறான்? ஒரு வசனத்துல என்ன செய்யறான்? சொல்லதான் செய்யறான். அப்போனோ இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு படைப்பினத்திலும் உள்ள தீயவர்கள் தான் அதன் ஷைத்தான்கள் ஆகவார்கள். மனிதர்களிலும் ஷைத்தான்கள் உண்டு, ஜின்களிலும் ஷைத்தான்கள் உண்டு. ஒவ்வொரு படைப்பினத்திலையும் யாரு ரொம்ப ஆக கேடுகட்ட வேலை செய்யறானோ அவன்தான் ஷைத்தான். எனவே இங்க சொல்லப்பட்டதின் நோக்கம், இவர்கள்தான் மிக கேடுகட்டவர்கள். எனவே இவர்களுக்கு ஷைத்தான் என்கிற வார்த்தை மிக கச்சிதமாக பொருந்தக்கூடியதுதான் என்று இமாம்கள் நமக்கு அழகாக விளக்கம் தருகிறார்கள். அப்போ வைதா ஹலௌ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களினுடைய ஷயாத்தீன்களின் பக்கம், தலைவர்களின் பக்கம் அவர்கள் மீண்டு சென்றால், காலு சொல்வார்கள், இன்னா மஅக்கும் ஃபித்தீனி, இன்னா மஅக்கும் ஃபித்தீனி, தீனிலே நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஉன், நிச்சயமாக நாங்கள் கேலி செய்யக்கூடியவர்கள். முஸ்தஹ்சிஊன பிஹிம் பி இத்ஹாரில் ஈமான், ஈமானை வெளிப்படுத்துவது கொண்டு அந்த மக்களை கொண்டு நாங்கள் கேலிதான் செய்தோம். சொன்னாங்கல்ல, ஏ ஈமானிக்க ஈமானிக்கும், ஏன் ஈமானும் உங்க ஈமானும் ஒரே மாதிரிதான், நான் இப்போதும் நல்ல ஈமான்தாரியா தான் இருக்கிறேன் அப்படின்னு ஈமானை வெளிப்படுத்தியது, அது கேலி செய்வதற்காக வேண்டிதான் நாங்கள் இப்பாறு செய்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த முனாஃபிக்குகள் சொல்றாங்க. இதற்கு அல்லாஹு தஆலா மறுப்பு தெரிவிக்கும் விதமாக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ்வாகிறவன் யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அவர்களை கொண்டு அல்லாஹுதான் கிண்டல் செய்கிறான். வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம், அவர்களை நீட்டுகிறான். ஃபீ துக்யானிஹிம், அவர்களினுடைய அழிச்சாட்டியத்திலே, யமஹூன, தடுமாறியவர்களாக அவர்களை அல்லாஹு தஆலா நீட்டி வைக்கிறான். அப்ப என்ன சொல்ல வராங்க இங்க? நீங்க கிண்டல் அடிக்கல, அல்லாஹ் தான் உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். எப்படி அல்லாஹ் கிண்டல் பண்ண முடியுமா ஒரு ஆள? அப்படின்னா அதுக்கு தான் இங்க விளக்கம் சொல்றாங்க. இங்க கிண்டல் அப்படிங்கிறது அது அல்லாஹுவோடு சம்பந்தப்படுத்தி பேசப்பட்டது. அது ஒரு மஜாசியான ஒரு அடிப்படையில, மின்பாபில் முஷாக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் சொல்லப்பட்டதினால் இங்கும் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. முஷாக்கலாவின்கிற அடிப்படையில தான் சொல்லப்பட்டதே தவிர, கிண்டல் அப்படிங்கிறத ஒருபோதும் அல்லாஹ் செய்ய மாட்டான். இங்க கிண்டல்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதுனால இங்க என்ன செய்யப்படுது? பயன்படுத்தப்படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட சொல்லுவாங்கல்ல, ரப்பே தஅலமு மா ஃபீ நஃப்ஸி, என் உள்ளத்தில் இருப்பதை நீ அறிவாய். வலா அலமு மா ஃபீ நஃப்ஸிக், உன் உள்ளத்தில் இருப்பதை ஒருபோதும் நான் அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நஃப்ஸுங்கிறது ரெண்டு இடத்துலையும் பயன்படுத்தப்படுது. என் உள்ளத்துல இருக்கிறது நீ அறிகிற, உன் உள்ளத்துல இருக்கிறத நான் அறிய மாட்டேன். அப்போ மனிதர்களுக்கு உள்ளம் இருக்கு, ஓகே. ஆனா இவங்க அல்லாஹ்வின் உள்ளத்தில் இருப்பதை அறிய மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கு முன்பு உள்ளதுல என் உள்ளத்துல இருக்கிறது நீ அறியறேங்கிற அந்த அங்கு நஃப்ஸுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதுனால அங்க அல்லாஹ்விற்கு நஃப்ஸுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்ப அல்லாஹ்விற்கு நஃப்ஸ் இருக்கா இல்லையாங்கிற கேள்வி வருமா இல்லையா? அதுவும் சொல்லுவாங்க. இது ஒரு மஜாசி, ஒரு முஷாக்கலா அப்படிங்கிற அடிப்படையில சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், பொதுவா இஸ்திஹ்ஸாக்கு என்ன அர்த்தம் கொடுக்கறாங்க? அல் இஸ்திஹ்ஃபாஃபு பிஷ்ஷை, ஒரு விஷயத்தை மட்டமாக கருதுவதற்கு பேர் தான் இஸ்திஹ்ஸான்னு சொல்லுவாங்க. அப்ப அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா கிண்டல் செய்கிறான், கேலி செய்கிறான். யுஜாசிஹிம் பி இஸ்திஹ்ஸாஇஹிம். அப்ப அதுக்கு விளக்கம் என்ன கொடுக்கறாங்க? அவர்கள் என்ன கிண்டல் செய்தார்களோ அதுக்கு கூலி கொடுப்பது கொண்டு அல்லாஹு தஆலா இஸ்திஹ்ஸா, பரிகாசம் செய்கிறான் அப்படின்னு நினைச்சுறாங்க, இங்க கொடுக்கறாங்க. அப்ப அல்லாஹ்விற்கு அந்த பண்பு கிடையாது. அதான் சொல்றாங்க, அவர்கள்
அவர்கள் அங்கு கிண்டல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதுனால முஷாக்கலா அப்படிங்கிற அடிப்படையில இங்கே என்ன செய்யப்பட்டுச்சு, பயன்படுத்தப்பட்டுச்சு. வயமுத்துகும் யுமுகிலுகும், அவர்களுக்கு அல்லாஹு தாலா தாமதப்படுத்துவான். இப்போ காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அல்லாஹு தாலா உடனே என்ன செய்யறமா தான் தண்டனைகளை கொடுத்துட மாட்டான். காஃபிர்களை இன்னும் விட்டு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த குஃபுரிலேயே அவர்கள் நன்றாக ஊறி போகணும். சில நாட்களிலேயே அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏதாவது தண்டனையை கொடுத்து மௌத்தாக்கிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு சின்ன தண்டனையோடு போயிடும்ல. ஒரு 60 வருஷம் 70 வருஷம் அந்த குஃபுரிலேயே நிலைத்திருக்கும் போதுதான் அல்லாஹு தாலா ஒரு கடுமையான தண்டனையை கொடுக்க முடியும். 70 வருஷம் நீ ஷிர்க் வச்சிருக்கல்ல, 80 வருஷம் நீ குஃபுர் வச்சிருக்கல அப்படின்னு ஒரு கடுமையான தண்டனை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் அல்லாஹு தாலா அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பான். அதான் சொல்றாங்க யும்ஹிலுஹும். எமுத்தும் கருத்தை என்ன போறாங்க, யும்ஹிலுஹும், அவர்களை தாமதப்படுத்துவான். ஃபீ துகியானிஹிம், அவர்கள் அழிச்சாட்டியத்திலேயே. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தாலா அழகாக சொல்லுவான், அயஹ்சபூன அன்னமா நுமித்துகும் பிஹி மிம்மாலி வபனீன், அவர்கள் எண்ணிக்கொண்டார்களோ பொருளாதாரத்தையும் குழந்தை செல்வங்களையும் அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து நுசாரி அலகும் ஃபில் ஹைராத், நல்ல விஷயங்களை அவர்களுக்கு நாம் கொடுத்து விட்டோம், விரைந்து கொடுத்து விட்டோம் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள். பல்லா யஷ்உரூன, இல்லை இல்லை, ஒருபோதும் அவர்கள் உண்மையை உணர முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம ஒரு பொருளாதாரத்தை கொடுத்ததோ குழந்தை செல்வத்தை கொடுத்ததுனாலேயே கயிறு கிடைச்சிட்டு அவங்க நினைக்க வேண்டாம். மற்றொரு ஆயத்துல வருது, ஒன்னு கல்லிபு அஃஇததகும் வ அபுசாரகும் கமாலம் யுமினு பிஹி அவ்வள மர்ரத்தின், அவர்கள் முதன்முறையாக இதை எப்படி நம்பாமல் இருந்தார்களோ அதே போலவே நாம் அவர்களின் இதயங்களையும் பார்வைகளையும் திருப்பி விடுவோம். மேலும் வனதருகும் ஃபீ துகியானிகும் யஅமகூன், அவர்கள் தங்கள் வரம்பு மீறலிலேயே தட்டழிந்து திரியுமாறு நாம் விட்டு விடுவோம், நாம் செய்து விடுவோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொல்றான். ஆக மொத்தத்துல காஃபிர்களுக்கு அல்லாஹு தஆலா வயதுகளையும் ஆயுள்களையும் நீட்டி கொடுப்பது குஃபுர்ல அவங்க நீண்டு போகணும், அதற்காக வேண்டிதான். அதுதான் அங்க சொல்லப்படுது, பித்தஜாவுசிஹிம் அல் ஹத்த ஃபில் குஃப்ரி, குஃப்ரிலே அவர்களினுடைய எல்லையை அவர்கள் கடப்பது கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் நீட்டுவான். எப்படி, யஅமஹூன யதரத்ததூன தஹய்யுரன், யதரத்ததூன தஹய்யுரன், திகைப்புடன் தடுமாறிய நிலையில், யதரத்ததூன தடுமாறியவர்களாக, எப்படி தஹய்யுரன் திகைப்புடன் தடுமாறிய நிலையில் அல்லாஹு தாலா அவர்களை அந்த அழிச்சாட்டியத்திலேயே நீட்டிவிட்டான். இந்த யாமஹூன் என்பது இதுக்கு விளக்கம், எத்தரத்ததுன் தஹய்யுரன் என்பது ஹாலுன், அபு தடுமாறிய நிலையில் அவர்களை அல்லாஹு தாலா அதிலேயே நீட்டி விட்டான் அப்படிங்கிற இதை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்திலேயே நம்ம எடுத்துக்கிட்டா அப்படித்தான். அல்லாஹு தாலா அல்லாஹுவை மறுக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்திருக்கான், குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கான், மிகப்பெரிய பதவிகளை கொடுத்திருக்கான். இதனால அல்லாஹு தாலா அவர்களை பிரியப்பட்டுட்டான் அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டாம் நினைச்சிட முடியாது. ஒரு பொருளாதாரத்தை அல்லாஹ் பிரியப்பட்டவர்களுக்கும் கொடுப்பான், பிரியப்படாதவர்களுக்கும் கொடுப்பான். உலகத்துல ஒரு முதல் கோடீஸ்வரர் யார் அப்படின்னு பார்த்தா அல்லாஹுவை மறுக்கக்கூடிய மனிதராகத்தான் இருப்பார். மிகப்பெரிய பதவி வகிக்கக்கூடியவர் யார் இந்த உலகத்திலே அப்படின்னு பார்த்தா அல்லாஹுவை மறுக்கக்கூடிய மனிதராகத்தான் இருப்பார். அப்ப அல்லாஹு தஆலா இப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும், பொருளாதாரத்தை கொடுப்பதும் பதவியை கொடுப்பதும் அந்த குஃப்ரிலேயே அவர்கள் நீடித்து இருக்கணும். அப்பதான் அல்லாஹு தஆலா கடுமையான தண்டனையை கொடுக்கலாம். அதற்காக வேண்டிதான் இப்படி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்துக்கணும், தெரிந்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த லாஸ்ட் சொல்லப்பட்ட இந்த இதற்கு நம்ம தர்கீப் என்னன்னு அப்படின்னு பார்க்க போனா, எதரத்ததூன தஹய்யுரன், தஹய்யுரன் அப்படிங்கிறது மஃபூருன் லி அஜ்லிஹி அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க, அல்லது தமீஸ் அப்படின்னு நினைச்சாங்க விளக்கம் சொல்றாங்க. திகைப்புடன் அவர்கள் தடுமாறிய நிலையில் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததாக இவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஆரம்பத்துல நம்ம ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸின் படி எல்லோருமே இந்த உலகத்தில் உதிக்கும் போது
ஒரு ஹிதாயத்தோடே இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அப்படிதானே? அந்த ஹிதாயத்திலிருந்து லலாலத்தை நம்ம தேர்ந்தெடுத்தது நம்ம தான். ஹிதாயத்தை விட்டுட்டு இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் குல்லு மௌலூதின் யூலது வலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இயற்கையான அந்த மார்க்கத்தின் மீதே பிறக்கிறது. ஹத்தா யுத் ஹவ்விதானிகி அபவாகு, அதனுடைய பெற்றோர்கள் தான் அதனை யகூதிகளாக யூதர்களாக மாற்றுகிறார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்கல்ல. இந்த அடிப்படையில் எல்லாருமே இந்த உலகத்திற்கு வரும்போது ஹிதாயத்தான பாதையை கொண்டே வந்தார்கள், ஹிதாயத்தை எடுத்து கொண்டே வந்தார்கள். ஆனால் சில மனிதர்கள் அதை லலாலத்தாக மாற்றிக்கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் இதுல பதிவுச்சான். உலாயிக்க, இவர்களாகிறவர்கள், அல்லதீன இஷ்தரவு தலாலத பில் ஹுதா, நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை அவர்கள் வாங்கி கொண்டார்களே, அப்படிப்பட்டவர்கள். ஃபமாரபிஹத் திஜாரத்துகும், அவர்களினுடைய வியாபாரமாகிறது லாபம் பெறவில்லை. ஒமாகானு முகத்ததீன, அவர்கள் நேர்வழி பெறக்கூடியவராகவும் இல்லை. அல்லாஹு தஆலா அவங்கள பத்தி என்ன செய்றான் சொல்றான். உலாயிக்க அல்லதீன இஷ்தரவு தலாலத பில் ஹுதா இஸ்தபுதலூஹா பிஹி, இஸ்தபுதலூஹா பிஹி, அந்த ஹுதாவிற்கு பகரமாக அந்த லலாலத்தை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள், எடுத்து கொண்டார்கள். அப்போ அல்லாஹு தஆலா நம்மள அந்த ஆலமுல் அருவாகல எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு நமக்கு தெரியும், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் ரப் இல்லையா அப்படின்னு அல்லாஹு தஆலா நம்ம எல்லார்ட்டையும் கேட்டான். அஜாபு பில் ஈமானி ஜமீஅன், எல்லாரும் என்ன செஞ்சோம்? ஆமா, நீதான் என் ரப்பு அப்படின்னு எல்லாரும் பதிலளிச்சோம் அப்படின்னு சாவியில பதிவு செய்யறாங்க. அப்ப எல்லாரும் ஈமான்தாரிகளாகத்தானே அங்கு இருந்தோம். ஆக இந்த உலகத்திற்கு வந்து நாம் வழிகேட்டை நாம் மாற்றிக்கொண்டோம் அதற்கு பகரமாக, அப்படிங்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் என்ன செய்யறான் இங்க பதிவு செய்யறான். எனவே இப்படி அவர்கள் மாற்றிக்கொண்டார்களே, ஃபமாரபி ஹத்திஜாரத்துகும், அவர்களினுடைய வியாபாரமாகிறது லாபம் பெறவில்லை. அப்ப இங்க வியாபாரம்னு அல்லாஹ் பேசுறானே, அதான் சொல்றாங்க இங்க மஜாசி அகிலி. அல்லாஹ் அங்க வந்து இவங்கள ஒரு தாஜிர், ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர் மாதிரி அல்லாஹ் என்ன செய்றான் ஒரு கற்பனையில பேசுறான். அவர்கள் எல்லோரும் சரியான வியாபாரிகள் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் வியாபாரத்தினுடைய அந்த ஒப்பை காமித்து இங்க என்ன செய்றான், அல்லாஹ் என்ன செய்றான் தஷ்பீக் செய்து பேசுறான். அப்போ அவர்கள் செய்த வியாபாரம் ஆகிறது அது லாபமே பெறாது. வியாபாரம்னா அதுல லாபம் இருக்கணும், நஷ்டமும் இருக்கணும். ஆனா இவங்க இதுல நஷ்டம் மட்டும்தான் இருக்குது. அப்படி இவங்க ஹிதாயத்தை விட்டுட்டு லலாலத்தை மட்டுமே இழுத்து கொண்டிருக்கிறார்களே, ஒருபோதும் ஒரு முறை கூட இருமுறை கூட ஹிதாயத்தை எடுப்பதற்கு வரவில்லையே. லலாலத்தை எடுத்து கொண்டதினால் இவர்கள் எப்போதும் நஷ்டவாளிகள் தான். இவர்கள் வியாபாரம் என்பது அது லாபமே பெறாது. ஐ மா ரபிஹு ஃபீஹா, இந்த வியாபாரத்தில் அவர்கள் லாபம் பெறவே இல்லை. பல் மாறாக ஹசிரு, அவர்கள் நஷ்டமடைந்தார்கள். லி மசீரிஹிம் இலன் நாரில் முஅப்பததி அலைஹிம், அவர்களின் மீது நிரந்தரமாக்கப்பட்ட நரகத்தின் பக்கம் அவர்கள் மாறிய காரணத்தினால் அவர்கள் நஷ்டவாளிகளாகவே மாறிவிட்டார்கள். ஆக இவங்க வெற்றி பெறவே இல்லை, இவங்க எல்லாருமே நஷ்டவாளிகளா மாறிட்டாங்க. அப்ப எப்போதுமே எப்போதுமே நஷ்டவாளிகளா என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் செய்றான். அது மட்டும் கிடையாது, ஒமாக்கா முகத்ததீன, அவர்கள் நேர்வழி பெறவே மாட்டார்கள். ஃபீமா ஃபஅலு, அவர்கள் அதை செய்த காரணத்தினால். ஃபீமா ஃபஅலு, அந்த ஹிதாயத்திற்கு பகரமாக அவர்கள் லலாலத்தை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் ஒருபோதும் இவர்கள் ஹிதாயத்தான பாதையை அடையவே மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான் இதுல பதிவு செய்து காமிக்கிறான். அல்லாஹு தஆலா இதை போலவே மற்றொரு வசனத்திலையும் சொல்றான், ذَلِكَ بِأَنَّهُمْ آمَنُوا ثُمَّ كَفَرُوا, ஆரம்பத்தில் அவர்கள் ஈமான் கொண்டார்கள், அந்த ஆலமுறர்வாக ஈமான் கொண்டார்கள். சும்ம கஃபரு, பிறகு அவர்கள் முழுக்க முழுக்க இறைவனை மறுத்து விட்டார்கள். எனவே ஃபதுபிஅ அலா குலூபிஹிம், அவர்களினுடைய இதயங்களின் மீது
முத்திரையிடப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு காபிர்களினுடைய கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், அம்மா சமூது ஃபஹதைன் ஆகும். அந்த சமூது கூட்டத்தார்களுக்கு நாம் நேர்வழி காட்டினோம். ஃபஸ்தஹப்புல் அமா அலல் ஹுதா, நேர்வழிக்கு பகரமாக, ஹிதாயத்திற்கு பகரமாக குருட்டுத்தன்மையை அவர்கள் பிரியப்பட்டார்கள். ஹிதாயத்தை விட்டுட்டு அவங்க குருட்டுத்தன்மையை பிரியப்பட்டாங்க. அதை எடுப்பதனால எந்த ஒரு ஃபாயிதாவும் கிடையாது. ஒரு மனிதர் ஹிதாயத்தான பாதையை எடுத்தால் அவருக்கு பார்வை கொடுக்கப்பட்டது போல் எதை பார்க்க வேண்டுமோ அதைத்தான் சரியாக பார்ப்பார், சிந்திப்பார். இவர்கள் குருட்டுத்தன்மை உள்ளவர்களை போல ஆக அப்படின்னு மற்றொரு வசனத்திலே அல்லாஹு தாலா இந்த காஃபிர்களை போல உள்ள முனாஃபிக்குகளையும் சொல்றான். காஃபிர்களையும் அல்லாஹு தாலா மிசாலா உதாரணமா நினைச்சான் மற்றொரு வசனத்துல சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இதை முழுமையாக படிப்பதற்கும் கேட்பதற்கும் நம் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.